அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களேன். திராவிடங்கிற எந்த மொழி சொல்லு, அது கால்டுவெல்லே சொல்றாரு, நான் மனுஸ்மிருதியில இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன். எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையாவே? சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா? சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளை இருக்கு, யார்கிட்ட பிள்ளை இல்லை? என் முன்னோர் செய்த பிள்ளை சரி செய்யறதானே நாங்க இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்றேன், அதுக்கு தானே வரலாறு இருக்கு. அந்த தழும்ப தடவை பார்த்து தவறை தீர்த்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிள்ளை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு. எங்க தாத்தாக்கள் மேல, தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருக்கேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்கு. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவர். தேசியத்தின் உள்ள நான் பெரிய மூத்த குடி. எனக்கு கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தரா இருந்தாரு, காந்தி நேரு பக்தரா இருந்தாரு, ஒருத்தர் நேதாஜி பக்தரா இருந்தாரு. எங்க கதை முடிஞ்சிச்சு. விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க? எங்க தாத்தங்க செக்கு தூக்குள்ள தொங்கி இங்க யார் கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியா கொண்டவன்ட்ட. இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்கு, நாங்க படுகொலை ஆகிட்டு. என்ன இருக்கு எங்களுக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. கல்வி கூட இல்லை. கல்வி மானுட உரிமை, அதுல மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பண்ணி நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநில பிரச்சனை பயன் என்ன? பயன் என்ன சொல்லுங்க. இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? இந்த திராவிடம் தான். எடுத்துட்டு போனது யாரு? உங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்லதுக்கு சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்க. 50வது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்து அப்படி இல்லை. ஏன் இப்படி கை கட்டிருப்பாங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சி கலைச்சிருப்போம். இப்ப பேசும்போது பிழைகள் எல்லோரிடமும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ராஜராஜன் கிட்ட பிழைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது பெரியாருக்கும் பொருந்தும் இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம்ட்டோம். பெரியார் தான் போராடினார்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு தமிழ் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமை 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி குயத்தியாரெல்லாம் ஒரு குயவர் பெண்ணே பாடியிருக்கான், இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கான். எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சீல? அவைய பெரியார் பார்வையில யாரு? அழுக்கு முட்டைங்கிறது. மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு மூதாட்டி அவை எப்ப அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்ட ராஜராஜன் தமிழை சனியா ஒளின்னு சொல்லி போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர். கர்நாடகாவில் இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனிய ஒளின்னு உயிரோடு இருந்துக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி. உலகத்தின் தொன்மையான மொழி தம்பி. இதுக்கு முன்னாடி இந்த கருத்தோட நீங்க நிறுத்தீங்க. பெரியாரும் போராடினா அதை ஏற்கிறேன் அப்படின்ட்டு அதோட அப்படி நீங்க சொல்ல வரல. அப்படி நீங்க அப்படி இருக்கல. எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம்? எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்க அப்படித்தானே நீங்க பார்க்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராங்க? நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற. என்னவும் கருத்து சுதந்திரம், என்னவும் பகுத்தறிவு. நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவில் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் மரம் இதெல்லாம் பேசுறேன். நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்த வைக்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவ்வளவுதான். ராஜாஜி தானடா உங்க ஈவேரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைசி வரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில உட்கார்ந்துட்டாப்ல
ஒருத்தன் பேசுறதுங்க என்னை குறுமுறுத்தி பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? நான் அயோக்கிய பயிர்களா? என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம், திராவிடம்னா என்னன்னு சொல்றான். எதுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆரியத்தை எதுக்கு, எதுக்கு ஸ்ரீசேகரையும் இந்த மைத்திரையும் கட்சியில சேர்த்து வந்துடுறாங்க? 30 ஆண்டுகளா உன் திராவிட ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துட்டு குறுக்கு மேற்க வாழக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம். ஒரு பெரிய எழுச்சி கொண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம குறுக்கு இருக்கா. திராவிடம் என்னது? நீ நல்ல வீரனா இருக்க. ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் ஏத்து பேசிட்டான். அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறான். ஒருத்தன் பேசுறா பாப்பா, ஒருத்தன் பேசுற. எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டா அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறாப்பா. பேச பெரியாரை நாங்க போற்றுறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு. நல்ல ஆண்மகன். எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு? நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கு, என் கொள்கைக்கு இருக்கு. எனக்கு விழுந்த ஓட்டு 1 ரூபாய் பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு. உங்களுக்கு எவருக்காவது ஓட்டுக்கா? காந்திக்கு தான் ஓட்டுக்கு. நீங்க கொடுக்குற 1000 2000 அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு. இங்க யாருக்கு ஓட்டு? உங்க ஈவேராக்கு ஓட்டா? இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? இல்ல ஐயா ஸ்டாலின்கா, எடப்பாடிக்கா? வெக்கம் இல்லாம பேசிக்கிறீங்க. தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை கண்டு காட்ட ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது. நில்லு தேர்தலை பார்ப்போம். கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம்.